வணக்கம். மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்திய கல்வித்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சீர்கேடுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும். இதற்கு முதன்மை காரணமாக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும். இப்படி சொல்லிக்கொண்டு 20 நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கிறார் ஒரு மாமனிதர். ஆனால் இன்றைக்கு அவர் உண்ணாவிரதம் இருந்த மேடையில் மோடி என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கணும் இல்லையா? முதல்ல அதை பார்த்துட்டு வந்துடுங்க. சோனம் வாங்சுக் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமனிதர் அகிம்சா வழியில் 20 நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கிறார். அவர் எதற்காக இருக்கிறார் என்றால், மோடியினுடைய RSSனுடைய மாணவர்களுக்கு எதிரான கல்வி சீர்கேட்டை கண்டித்து அவர் இருக்கிறார். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு கூட மோடி முடியல. ஆனால் இந்த போராட்டத்தின் மூலமாக உலகம் முழுவதுமே மோடிக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பலைகள் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பயந்து போன மோடியும் அமித்ஷாவும் இது தொடர்ந்தால் தங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதை உணர்ந்து கொண்டு சோனம் வாங்சுக்கை, நீங்க நல்லா கேட்டுங்க, 20 நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கிறார். 9 கிலோ எடை போயிடுச்சு. அந்த மனிதரை அந்த மேடையிலிருந்து அமித்ஷாவினுடைய காவல்துறை வெளியே தூக்கி போடுறதுக்கான காட்சிகளைத்தான் நீங்க பார்த்தீங்க. எவ்வளவு வெட்கம் கட்டார், எவ்வளவு பெரிய கோழைகளாக இருப்பார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப ஆயுதங்களோடு ஒரு எதிரி இருக்கிறான் அல்லது ஆயுதங்களோடு ஒருத்தன் இருக்கிறான், நம்ம கவனமாக இருக்கலாம் இல்லையா? புத்தரை மாதிரி, மகாத்மா காந்தியை மாதிரி உண்ணாவிரதம் இருந்து தங்களுடைய மக்களுக்கு, தங்களுடைய இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு மிகப்பெரிய அநீதி மோடியால் நடந்து கொண்டிருக்கிறது. அதை கண்டித்து உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னால் அவரை குண்டு கட்டாக தூக்கி வெளியே போடுகிறார்கள் என்றால் மோடியும் அமித்ஷாவும் எந்த அளவிற்கு மிகப்பெரிய கோழைகள் என்பதை பாருங்கள். சோனம் வாங்சுக் யாருங்க? சோனம் வாங்சுக் என்று சொல்லக்கூடியவர் இந்தியாவினுடைய மிக உயர்ந்த ஒரு மனிதர்களில் ஒருவர். அவர் ராமன் மகசாசே விருது, அவருடைய மிகப்பெரிய பங்களிப்பிற்காக ராமன் மகசாசே விருது வாங்கியவர், ரோலக்ஸ் விருது வாங்கியவர், இந்தியாவினுடைய மதிப்பை உலக அளவில் தலைநிமிரச் செய்தவர்களில் மிக முக்கியமானவர்களில் ஒருவர், கல்விக்காக போராடியவர், இயற்கை ஆர்வலர், இப்படி பல விஷயம், சமூக ஆர்வலர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை அவர் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை கண்டு அஞ்சிய மோடியும் அமித்ஷாவும் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்களேன். நீங்கள் கடந்த காலங்களில் 3 Idiots என்று ஒரு திரைப்படம் வந்திருக்கும், நீங்களெல்லாம் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதாவது மனப்பாட கல்வியை எதிர்த்து புரிந்து கொண்டு படிக்கக்கூடிய கல்வியை ஊக்குவித்த ஒரு திரைப்படம், அதுதான் அதனுடைய மையம். அதில் அவங்களுக்கு அந்த படம் செய்வதற்கு உந்துதலாக இருந்தது என்பது இந்த சோனம் வாங்சுக் என்று சொல்லக்கூடிய மனிதர் தான். அவர் தான் இதையெல்லாம் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடியவர். இந்தியாவில் இந்த மாதிரியான கல்வியில் மிக முக்கியமான முன்னெடுப்புகளை கொண்டு சென்றதில் ஒரு நபர் தான் இந்த சோனம் வாங்சுக் என்று சொல்லக்கூடிய நபர். இப்போ கல்வியை பற்றி கவலைப்படுகிறார் அவர். கல்வியில் மோடி அமித்ஷா செய்து கொண்டிருப்பதை பற்றி கவலைப்படுகிறார். இது எப்படி பொறுத்துக்க முடியும் அவங்களால? ஏன்னா கல்வி தான் இன்றைக்கு பாஜக RSSஐ வீழ்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இல்லையா? டாக்டர் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி கற்று புரட்சி செய் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அப்போ கல்வி கற்பது என்பது RSS பாஜகவுக்கு எப்போவுமே மிகப்பெரிய சிக்கலான விஷயம். அப்போ கல்வியில் ஏதாவது ஒன்று பண்ணுறது, அதுக்கான மிகப்பெரிய திட்டங்களை தான் கடந்த 12 வருடங்களாக செய்து வருகிறார்கள். ஆனால் இனியும் அதை பார்த்து கொண்டிருந்தால், அதை பொறுத்து கொண்டிருந்தால், நாம் நம்முடைய வருங்கால தலைமுறையினருக்கே செய்யக்கூடிய மிகப்பெரிய பாதகமான செயல் என்பதை புரிந்து கொண்டுதான்
காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் சோனம் வாங்சுக்கும் இன்றைக்கு இத்தகைய போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். வருகிற 20ஆம் தேதி பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த போராட்டத்திற்கு மோடி பயந்து போய் தடை விதித்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் எந்த அளவிற்கு இவர்கள் பயப்படுகிறார்கள். மக்களை பார்த்து பயப்படக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீட் தேர்வில் மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கிறது. எத்தனையோ பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளோ பெரிய கொடுமைகள் நடந்திருக்கிறது. இப்போ இதை ஒழிக்கணும், இதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் இல்லாமல் ஆக்கணும்னு நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி கவலைப்படாமல் இது போராடக்கூடிய நபர்கள், அகிம்சா வழியில் போராடக்கூடிய நபர்களை குண்டு கட்டாக தூக்கி வெளியே போடுறது. அதுவும் 9 கிலோ எடை குறைந்த ஒரு சாதாரணமான ஒரு எளிய மனிதர், அந்த மனிதரை பார்த்து இவர்கள் பயப்படுகிறார்கள். இவர்கள் கையில் எல்லாம் இருக்குது, எல்லா அதிகாரங்களும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆர்மி இருக்குது, போலீஸ் இருக்குது, அது இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ஒற்றை மனிதரை பார்த்து இவர்கள் பயப்படுகிறார்கள். RSS பயப்படுகிறது என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள். அதனால தான் இன்றைக்கி சோனம் வாங்சுக்கு எதிராக இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைக்கு பிறகு காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறார்கள். இப்போ அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அபிஜித் டீப்கே ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். நான் இன்று முதல் உண்ணாவிரதம் இருக்கப் போகிறேன் என்று. எத்தனை மனிதர்கள் நீங்கள் தூக்கி சிறையில் போட முடியும்? அவ்வளவு பெரியதா உங்களுடைய சிலைகள் மோடி? உங்களுடைய சிறைகள் அவ்வளவு பெரியதா? அமித்ஷாட்டையும் கேட்குறேன், எத்தனை மக்களை நீங்கள் தூக்கி சிறையில் போட முடியும்? இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வீடுகளில் நீட்டினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏதோ ஒரு உளவியல் ரீதியாகவோ அல்ல நேரடியாகவோ பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞனோ ஒரு இளைஞியோ ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறார்கள் என்பதுதானே உண்மை. உங்களுடைய கல்விக் கொள்கையால் பாதிப்படைந்த பிள்ளைகள் இல்லாத வீடுகள் இன்றைக்கு உண்டா? அப்போ அப்படிப்பட்ட சூழலை அதை எதிர்த்து ஒருத்தர் வர்றார் அப்படின்னா அதை கண்டு பயப்படுகிறார்கள். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, இது பயப்படுகிறதுங்கிறது புதிதல்ல. போராட்டங்களை பார்த்து மோடிக்கு எப்போதுமே பயம். மோடிக்கு மட்டுமல்ல, மோடியினுடைய முன்னோர்களான RSSகாரர்களுக்கு மிகுந்த பயம். அதனால தான் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். விவசாயிகள் போராடினார்கள் அல்லவா? அன்றைக்கு இதே மாதிரி தான் டெல்லியில் அவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை 1 வருட காலம் நடத்தினார்கள். அன்றைக்கும் மோடி அவர்களை சந்திக்கவே இல்லை. இறுதியில் விவசாயிகளுக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஒரு மக்கள் ஆதரவு வந்ததும் பயந்து போன மோடி அதை உடனடியாக அந்த சட்டத்தை ரத்து செய்தார் என்பது தெரியும். அதே மாதிரி நான் சொல்கிறேன், சோனம் வாங்சுனுடைய காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய இந்திய மாணவர்களுடைய இந்த கூட்டமைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு முன்னால் மோடி மண்டியிடுவார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.